2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வெளியாயிட்டிருக்கு. மாலை வரையிலான தேர்தல் முடிவுகளில் பிஜேபி கூட்டணி 293 இடங்கள்லையும், காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணியில் 233 இடங்கள், மற்ற கட்சிகள் ஒரு 17 இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க. பிஜேபி சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில் பிஜேபி ஆட்சி அமையுமா அல்லது காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு. ஒரு தொங்கு பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கட்சி பெரும்பான்மை இல்லை. தொங்கு பாராளுமன்றம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கட்சி இந்தியாவில் ஆட்சி அமைக்கணும்னா இருக்கக்கூடிய 543 தொகுதிகளில் சரிபாதி, அதாவது 50% இடங்களை அவங்க வெற்றி பெற்றிருக்கணும். அப்பதான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். அப்படி பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா 272 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி இந்திய கூட்டணியா அல்லது பிஜேபியா அப்படிங்கிறது இன்னும் முடிவு பெறாத நிலையில் இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இரண்டுலேயுமே பிஜேபி 300 இடங்களுக்கு மேலே, 400 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பிஜேபியினரும் சொன்னாங்க. கருத்து கணிப்பும் தொடர்ந்து அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் வரும்போது பிஜேபி 290 அந்த இடங்களை தொடர்ந்து முன்னிலையில் இருந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 100 இடங்கள் தனித்தும், மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து 233 இடங்களுக்கு மேலே முன்னிலையிலே இருக்காங்க. இதனால் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மையாக எந்த கட்சிக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நிலையில் இன்றைக்கு மற்ற கட்சிகள், குறிப்பிட்டு பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களோட கட்சி தெலுங்கு தேச கட்சியிடம் பல எம்பிக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் இருக்கக்கூடிய இடங்களில் அவருடைய கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னா அங்கேயும் சில இடங்கள் வரப்போகுது. இவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. அவங்க இந்திய கூட்டணிக்கு வருவாங்களாம். ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் கூட்டணியில், இந்திய கூட்டணியில் இருந்து பயணித்த ஆட்கள் தான். தற்போது தான் பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. அவர் இப்போதைக்கு ஆந்திராவில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. அவர் அதிகமான இடங்களை வெற்றி பெற்றிருக்கார். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆதரவு பிஜேபிக்கே தொடருமா அல்லது காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவர்கள் மாறினார்கள்னா ஒரு 10லேருந்து 15 தொகுதிகள் இந்திய கூட்டணிக்கு வரும். அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்? மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. இப்போது ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் இருக்குது. நவீன் பட்நாயக் அங்கே ஆட்சி இழந்தாலும் அவர் எம்பி தொகுதிகள் இருக்கும். அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது யாருக்கு போகும்? அவர்கள் காங்கிரஸுக்கு இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா இவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இவர்களை இந்திய கூட்டணி நோக்கி வர வைக்கிறதுக்கு சரத்பவார் அவர்கள் தொலைபேசியில் இன்றைக்கு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க. தேர்தல் முடிவு எந்த மாதிரி வரப்போகுது, ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் எப்போதைக்கு யாரை பிரதமர், இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கூட்டணி கட்சியினரை அழைச்சிருக்காங்க டெல்லிக்கு. தொங்கு பாராளுமன்றம் இந்த மாதிரி இதற்கு முன்னாடி தேர்தல் ஒரே கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அது பின்னால் அது கலைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்றில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. 1989 ராஜீவ்காந்தி தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க. 197 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஜனதா தளம் 143 இடங்களிலும், பாரதிய ஜனதா 83 இடங்கள்லையும் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இது தொங்கு பாராளுமன்றமாக அமைஞ்சிருந்துச்சு. 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பிஜேபி 161 இடங்கள்லையும், காங்கிரஸ் 146 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி பிடித்திருந்தார், ஆட்சி பிரதமராக இருந்திருந்தார். அவருடைய ஆட்சி 13 நாட்களே மட்டுமே தொடர்ந்து இருந்துச்சு. அதன் பிறகு நடந்த உட்கட்சி மோதலில், கூட்டணி மோதலில் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்போதைக்கு ஐக்கிய முன்னணி காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போது தான் தேவகவுடா பிரதமராக மாறினார். அந்த வாஜ்பாயோட ஆட்சி 16 நாட்களில் முடிவு பெற்றது. இன்னொரு சம்பவம் தமிழகத்தில் முக்கியமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 1998 மீண்டும் ஒரு வாஜ்பாய் ஆட்சி அமைந்தது. அதில் 99ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் அதிமுக ஆதரவு தெரிவித்தது மீண்டும் ஆதரவு விலக்கி கொண்டாங்க. அதனால் வாஜ்பாய் அவர்களோட ஆட்சி கவிழ்ந்தது. ஆனால் ஆட்சி கவிழ்ந்த பிறகு காங்கிரஸால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. அதனால் மீண்டும் தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் பிஜேபி தான் மறுபடியும் வெற்றி பெற்றாங்க.
அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு அப்போதைக்கு காங்கிரஸ் கூட்டணியினர் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருந்தாங்க. அப்பையும் வந்து பெரும்பான்மை இல்லை, இது தொங்கு பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் வந்து அந்த ஆட்சி வந்து கலைக்கப்படலை. அந்த ஆட்சி தொடர்ந்துச்சு. மன்மோகன் சிங் அவர்கள் வந்து 5 ஆண்டுகால ஆட்சி வந்து சிறப்பாக வந்து நிறைவு செஞ்சிருந்தார். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து தொங்கு பாராளுமன்றம் சொன்னாலும் ஆட்சி கலையும் சொன்னாலும் அந்த கூட்டணி ஆட்சி வந்து தொடர்ந்துச்சு. அதே போல் 2014 இருக்கட்டும் 2019 இருக்கட்டும் பிஜேபி பெரும்பான்மையான இடங்களில் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. போன முறை வந்து 303 இடங்களில் வந்து பிஜேபி கூட்டணி வந்து ஆட்சியை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க, ஆட்சி அமைச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து பிஜேபிக்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா போன முறை 50 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரஸ் வந்து இந்த முறை 100 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, முன்னணியில் இருக்காங்க. அதே மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகளையும் அமைச்சிருக்காங்க. கூட்டணி பெரும்பான்மையாக இந்திய கூட்டணிங்கிற பெயரில் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த ஒரு அரசியல் கூட்டணி வந்து நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, அதில் வந்து காங்கிரஸ் இருக்கும், மற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மற்ற கட்சிகள் வந்து இணைத்து ஒரு 10-15 கட்சிகளோட கூட்டணி இருக்கும். அப்படி தான் கூட்டணி வந்து ஆட்சியை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்திய கூட்டணி இந்த முறை அமைந்திருக்கு. இருந்தாலும் 233 இடங்களில் முன்னிலையில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமா? பிஜேபி வந்து 293 இடங்களில் முன்னிலையில் இருந்தாலும் அவர்கள் வந்து இன்னும் குறையுமா இல்லை அதிகரிக்குமா? 300ஐ தாண்டுவார்களா அல்லது வந்து 293 அது குறையுமா? 272 தான் வந்து ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் வந்து பெரும்பான்மை இல்லாத நிலையில் வந்து பிஜேபியும் ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. என்ன மாதிரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தீவிரமாக எப்படி ஆட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு பார்வையிலும் இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு வந்து தொடருவாரா அல்லது வந்து அவர் வந்து மீண்டும் காங்கிரஸ் பக்கம் நோக்கி பயணிப்பாரா, இந்திய கூட்டணி நோக்கி பயணிப்பாரா? அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை, என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில்? அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து ஆட்சி மாற்றம் நிகழுமா அல்லது 3வது முறையாக பிஜேபியோட ஆட்சி தொடர்ந்து மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. தேர்தல் முடிவுக்கு பிறகு முழுமையான தகவல்கள் வந்த பிறகு இன்னும் சரியான ஒரு பார்வை, சரியான ஒரு தீர்வு எது அப்படின்னு மக்களுக்கு தெளிவாக தெரிய போகுது. இன்னும் சிறிது நேரத்துக்கு பிறகு வந்து இந்த தகவல் வந்து முழுமையாக தெரிந்த பிறகு மீண்டும் விவாதிப்போம்.